நாசா மற்றும் இஸ்ரோ இணைந்து தயாரித்துள்ள 2392 கிலோ எடை கொண்ட நிசார் செயற்கைக்கோள் ஜூலை 30ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட இருக்கிறது. இதன் சிறப்பம்சங்கள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இந்தியா மற்றும் அமெரிக்காவின் விண்வெளி அமைப்புகள் முதன்முறையாக இணைந்து நிசார் என்ற செயற்கைக்கோளை தயாரித்துள்ளன. புவியின் மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிப்பதற்காக இதனை விண்ணில் செலுத்த உள்ளனர். இதற்கான ஒப்பந்தம் கடந்த 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 30இல் கையெழுத்தானது. இதனையடுத்து வருகின்ற ஜூலை 30ஆம் தேதி மாலை 5:40 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் மையத்திலிருந்து செயற்கைக்கோள் ஏவுதள வாகனம் மூலம் ஏவப்படும். 2392 கிலோ எடையுள்ள நிசார் செயற்கைக்கோள் ஒரு தனித்துவமான பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளாகும். இதன் ஆயுட்காலம் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை இருக்கும். சுமார் 12,000 கோடி மதிப்பிலான நிசார் செயற்கைக்கோளின் தயாரிப்பு பணிகள் கடந்த ஆண்டு நிறைவு பெற்றன. இந்த செயற்கைக்கோள் பூமியில் இருந்து 743 கிலோமீட்டர் தொலைவில் சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. நாசாவின் எல் பேண்ட், இஸ்ரோவின் எஸ் பேண்ட் ஆகிய சிந்தட்டிக் அபர்ச்சர் ரேடார் தொழில்நுட்பங்கள் இந்த செயற்கைக்கோளில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 2 அலைவரிசைகள் கொண்ட ரேடார்கள் ஒரே செயற்கைக்கோளில் இடம்பெறுவது இதுவே முதன்முறையாகும். மேலும் நிசார் அனுப்பும் தகவல்களை உலகம் முழுவதும் உள்ள ஆராய்ச்சியாளர்களும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த செயற்கைக்கோள் முழு உலகத்தையும் ஸ்கேன் செய்து 12 நாள் இடைவெளியில் அனைத்து வானிலை, பகல் மற்றும் இரவு தரவுகளையும் வழங்கும். பூமியின் மேற்பரப்பில் ஏற்படும் சிறிய மாற்றங்களை கூட நிசார் கண்டறிய முடியும். பூமியின் சுற்றுச்சூழல் அமைப்புகள், பருவநிலை மாற்றங்கள், பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இதன் மூலமாக பெற முடியும்.